சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா எப்படி ஒரே ஒரு வழிகாட்டியாகி நமக்கு வழிகாட்டுறாரோ அதுபோல் நாம் கூட வழிகாட்டிகளாகி மற்ற அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும்னு சொல்கிறாரு. பாபா எப்படி நம்மை வைரத்திற்கு சமமாக மாற்றுகிறாரோ அதுபோல் நாமும் வைரத்திற்கு சமமாக மற்றவர்களை மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் நாம் யார்கிட்டையும் கடன் பெறுவதற்கான சட்டம் இல்லைன்னு பாபா சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் கடன் பெற்றோம் அப்படின்னா 21 பிறவிகளுக்கு நாம் நிறைத்து கொடுக்க வேண்டி வரும்னு சொல்கிறாரு. பக்தி செய்யும்போது கூட புத்தி கடை பக்கம் தொழில் பக்கம் செல்கிறது. காரணம் வருமானம் கிடைக்கிது இல்லையா. பாபா கூட அப்போது தொழில் செய்யும்போது ஏன் என் புத்தி இப்படியெல்லாம் போகுது அப்படின்னு தன்னைத்தானே அறைந்து கொள்வாராம். அதுபோல் நாம் கூட இப்போது நினைவில் இருக்கணும். மாயா அடிக்கடி நம்மளுடைய நினைவை துண்டிக்குது. அப்போ கோபம் வருது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் நமக்கு நாமே பேசிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி நாம் நமக்கும் நன்மை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. இதுபோல் பல நல்ல விஷயங்களை இன்றைய முரளியில் பாபா சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 28/1/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கெட்ட சகவாசம் மற்றும் மாயையின் புயல்களிலிருந்து தங்களை காத்து கொள்ளுங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு என்ன சேவை செய்துள்ளார்? அதை குழந்தைகளும் கூட செய்ய வேண்டும். பதில்: பாபா செல்ல குழந்தைகளே என்று சொல்லி வைரத்தை போல் மாற்றுவதற்கான சேவை செய்துள்ளார். அதுபோல் குழந்தைகளாகிய நாமும் கூட நம்முடைய இனிமையான சகோதரர்களை வைரத்தை போல மாற்ற வேண்டும். இதில் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வைரத்தை போல் ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டளை இட்டுள்ளார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வருமானத்தை ஈட்டுகிறீர்கள். நீங்கள் யாரிடமும் கடன் வாங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை. பாட்டு: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. புதிய உலகத்திற்கு செல்லக்கூடிய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா காலை வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலிருந்து தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் வரிசை கிரமமாக தெரிந்துள்ளார்கள். எங்கே? தங்களுடைய இனிமையான அமைதியான வீட்டிற்கு. சாந்தி தாமம் தான் தூரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆத்மாக்களாகிய நாம் வருகிறோம். அது மூலவதனம், இது ஸ்தூலவதனம். அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடாகும். பிராமணிகளாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் கற்றுக் கொடுத்தது? தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பாபா ஆவார். எவ்வளவு பேரை தூரமாக, அதாவது சாந்தி தாமம் அழைத்து செல்வார்? எண்ணில் அடங்காதவர்களை. ஒரு வழிகாட்டியின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட வழிகாட்டிகளாவீர்கள். உங்களுடைய பெயரும் கூட பாண்டவ சேனை ஆகும். மன்மனாபவ, பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளாகிய நீங்களும் கூட
ஒவ்வொருவருக்கும் தூரமாக, அதாவது சாந்தி தாமம் அழைத்து செல்வதற்கான யுக்தியை கூறுகிறீர்கள். பாபா இந்த உலகத்திலிருந்து எங்கேயாவது தூரமாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். புதிய உலகத்தில் இப்படி சொல்ல மாட்டார்கள். இங்கே ராவண ராஜ்யமாகும், இங்கு சுகம் இல்லை, எனவே இதிலிருந்து வெகு தூரம் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இதனுடைய பெயரே துக்கதாமம். இப்போது பாபா உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் அளிப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் பாபாவை தேடுவதற்காக நீங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறீர்கள். நான் மறைமுகமாக இருக்கிறேன் என்று பாபா அவரே கூறுகிறார். என்னை இந்த கண்கள் மூலமாக யாரும் பார்க்க முடியாது. கிருஷ்ணருடைய கோயிலில் காலில் விழுந்து வணங்குவதற்காக ஒரு சிறு பலகையை வைக்கிறார்கள். நீங்கள் விழுந்து வணங்க எனக்கு கால்களே இல்லை. நான் உங்களை செல்ல குழந்தைகளே என்று அழைக்கிறேன். இனிமையான சகோதரர்களே, பார்லௌகிக தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும் என்று நீங்களும் கூட மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். அவ்வளவுதான், வேறு எந்த கஷ்டமும் இல்லை. எப்படி பாபா வைரத்தை போல மாற்றுகிறாரோ அதுபோல குழந்தைகளும் கூட வைரத்தை போல மாற்றுகிறார்கள். மனிதர்களை வைரத்தை போல் எப்படி மாற்றுவது என்பதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன்பு போலவே ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமிகத்தில் பாபா வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பாபா வைரத்தை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். கோஜர்களின், அதாவது அந்தப்புற பணியாளர்கள் குரு ஆஹாங்காவை தங்கம், வெள்ளி, வைரத்தினால் எடை போட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நேருவை தங்கத்தினால் எடை போட்டார்கள். அவர் ஒன்றும் வைரத்தை போல மாற்றவில்லை. பாபா உங்களை வைரத்தை போல மாற்றுகின்றார். அவரை நீங்கள் எதனோடு எடை போடுவீர்கள்? நீங்கள் வைரம் போன்றவற்றை என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு அவசியமில்லை. அவர்கள் பந்தயத்தில் நிறைய பணத்தை செலவழிக்கிறார்கள். வீடு, சொத்து போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கினீர்கள் என்றால் பிறகு 21 பிறவிகளுக்கு நிறைத்து கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் யாரிடமும் கடன் பெறுவதற்கு சட்டமில்லை. இந்த சமயத்தில் அனைத்தும் பொய்யான வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இவை அனைத்தும் அழியப் போகிறது. இவை அனைத்தும் சோழிகள் என்பதை பாபா பார்த்திருக்கிறார். நமக்கு வைரங்கள் கிடைக்கிறது. எனவே இந்த சோழிகளை வைத்து என்ன செய்வீர்கள்? தந்தையிடமிருந்து ஏன் நாம் எல்லையற்ற ஆஸ்தியை அடையக்கூடாது? உணவு கிடைக்கத்தான் வேண்டும். ஒரு பழமொழி இருக்கிறது, யாருடைய கைகள் இப்படி இருக்கிறதோ அவர்கள் முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள். பாபாவை பொற்கொள்ளன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? எனவே பாபா கூறுகிறார், உங்களுடைய பழைய பொருட்களை மாற்றி கொடுக்கிறேன். யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பழைய பொருட்களை தோட்டிக்கு கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா? பாபா கூறுகிறார், நான் உங்களிடமிருந்து என்ன எடுத்துக்கொள்கிறேன்? இந்த மாதிரியை பாருங்கள். திரௌபதி ஒருவர் மட்டும் இல்லையல்லவா? நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் ஆவீர்கள். பாபா, நாங்கள் துயிலுரிக்கப்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று நிறைய பேர் அழைக்கிறார்கள். பாபா எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள். பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார் அல்லவா, என்னுடைய தாடிக்கு மரியாதை வையுங்கள், குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தாதீர்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். பாபா உங்களை வைரத்தை போல ஆக்குகிறார். இவரை கூட அந்த பாபா வைரத்தை போல ஆக்குகிறார். அவரை, அதாவது சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். விகர்மங்கள் விநாசமாகாது. நான் உங்களுடைய குரு அல்ல. அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், பிறகு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வைரத்தை போல ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் சிலர் தேவதைகளின் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட புத்தி கடை, தொழில் போன்றவற்றின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து வருமானம் வருகிறது என்பதை பாபா புரிய வைத்துள்ளார்.
புத்தி இங்கே அங்கே ஓடும்போது இந்த நினைவு ஏன் வருகிறது என்று தன்னை ஒரு அறை அறைந்து கொள்வார் என்று தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார் பிரம்ம பாபா. எனவே இப்போது ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை அடிக்கடி மறக்க செய்கிறது, கோபம் வருகிறது, மாயை புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. இப்படியெல்லாம் தங்களோடு பேச வேண்டும். இப்போது தங்களுக்கு நன்மை செய்து கொள்வதுடன் கூடவே மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், சேவை நிலையங்களை ஆரம்பியுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்படி நிறைய குழந்தைகள் திறக்கிறார்கள். பாபா, இந்த இடத்தில் சென்று திறக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். நான் வள்ளலாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். எனக்கு எதனுடைய அவசியமும் இல்லை. இந்த கட்டிடம் போன்றவை கூட குழந்தைகளாகிய உங்களுக்காக உருவாக்கப்படுகிறது அல்லவா? சிவபாபா நம்மை வைரம் போல ஆக்க வந்திருக்கிறார். நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அவை உங்களுடைய காரியத்திற்கே ஆகும். இவர் ஒன்றும் குரு அல்ல, சிஷ்யர்களை உருவாக்குவதற்கு. கட்டிடங்களை குழந்தைகள்தான் தாங்கள் இருப்பதற்கு உருவாக்குகிறார்கள். கட்டிடக் கலைஞர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை தாங்கள் சென்று புதிய கட்டிடத்தில் இருங்கள் என்று மதிப்பளிக்கப்படுகிறது. சிலர் நாங்கள் ஏன் புதிய கட்டிடத்தில் இருக்க வேண்டும், எங்களுக்கு பழையதே நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி நாங்களும் இருப்போம் என்கிறார்கள். நாங்கள் வள்ளல் என்ற அகங்காரம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. பாப்தாதாவே புதிய கட்டிடத்தில் இருப்பதில்லை எனும்போது நாங்கள் ஏன் இருக்க வேண்டும்? எங்களையும் தங்களோடு வைத்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு தங்களுக்கு அருகில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது. எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு சுகதாமத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அல்லவா? பாரதம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்தது. பாவம் என்ற பெயரே இருக்கவில்லை என்பதை பாரதவாசிகள் தெரிந்துள்ளார்கள். இப்போது பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டார்கள். இது ராவண ராஜ்யமாகும். சத்யுகத்தில் ராவணன் இருப்பதில்லை. அரை கல்பத்திற்கு பிறகுதான் ராவண ராஜ்யம் வருகிறது. பாபா இவ்வளவு புரிய வைக்கிறார். இருந்தாலும் புரிந்து கொள்வதில்லை. கல்பமாக இப்படித்தான் நடந்து வருகிறது. ஒன்றும் புதிய விஷயமில்லை. நீங்கள் கண்காட்சிகள் வைக்கிறீர்கள். எவ்வளவு பேர் வருகிறார்கள். நிறைய பிரஜைகள் உருவாவார்கள். வைரத்திற்கு சமமாக ஆக நேரம் பிடிக்கிறது. பிரஜைகள் உருவானாலும் கூட நல்லதுதான். இப்போது தீர்ப்பிற்கான நேரமாகும். அனைவருடைய கணக்கு வழக்கு முடிகிறது. 8 மணி மாலை என்பது மதிப்போடு தேர்ச்சி பெறுபவர்களுடையதாகும். 8 மணிகள் தான் முதல் நம்பரில் செல்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட தண்டனை கிடைப்பதில்லை. கர்மாத்தீத் நிலை அடைந்து விடுகிறார்கள். பிறகு 108 வரிசை கிரமம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். அனைவரும் சாட்சியாக இருந்து யார் நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். சில குழந்தைகள் பின்னால் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெற்று 8 மணி மாலையில் வர முடியும். போக போக கிரகாச்சாரம் கூட வந்து விடுகிறது. இந்த எழுச்சி வீழ்ச்சி அனைவருக்கும் வருகிறது. இது வருமானமாகும். சில நேரங்களில் மிகவும் குஷியாக இருப்பார்கள். சில நேரங்களில் துக்கம், மாயையின் புயல் மற்றும் கெட்ட சகவாசம் பின்னால் தள்ளிவிடுகிறது. குஷி மறைந்து விடுகிறது. நல்ல சேர்க்கை உயர்த்தும் மற்றும் கெட்ட சகவாசம் வீழ்த்தும் என்பது பாடப்பட்டுள்ளது. இப்போது ராவணனுடைய சகவாசம் வீழ்த்திவிடும். ராமருடைய சகவாசம் உயர்த்தும். ராவணனுடைய வழிகள் மூலம் இப்படி ஆகிவிட்டார்கள். தேவதைகள் கூட இறங்கும் மார்க்கத்தில் செல்கிறார்கள். அவர்களுடைய சித்திரத்தை எவ்வளவு மோசமாக காட்டுகிறார்கள். இது இறங்கும் மார்க்கத்தில் செல்வதன் அடையாளமாகும். பாரதத்தில்தான் ராமராஜ்யம் இருந்தது. பாரதத்தில்தான் இப்போது ராவண ராஜ்யம் இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் 100% துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது விளையாட்டாகும். இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைப்பது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. பாபாவிற்கு முன்னால் ஒரு நர்ஸ் அமர்ந்திருக்கிறார். பாபா அந்த குழந்தைக்கு கூறுகிறார், நீங்கள் நர்ஸாக இருக்கிறீர்கள், அந்த சேவையையும் செய்து கொண்டிருங்கள், கூடவே இந்த சேவையும் செய்யலாம். நோயாளிகளுக்கும் கூட இந்த ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள்.
பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள். யோகத்தின் மூலமாகத்தான் ஆரோக்கியம் மற்றும் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் செல்வம் கிடைக்கிறது. நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். நிறைய பேருக்கு நன்மை செய்வீர்கள். பணம் கூட என்ன கிடைக்கிறதோ அதை இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துவீர்கள். உண்மையில் நீங்கள் அனைவரும் கூட நர்ஸாவீர்கள். மோசமான மனிதர்களை தேவதை ஆக்குவது என்பது நர்ஸுக்கு சமமாக சேவையாகிறது அல்லவா? வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்ற மனிதர்கள் என்னை அழைக்கிறார்கள் என்று பாபாவும் கூறுகிறார். நீங்களும் கூட நோயாளிகளுக்கு இந்த சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலியாகி விடுவார்கள். உங்களின் மூலம் காட்சி ஏற்படும். நீங்கள் யோகம் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் பெரிய பெரிய டாக்டர்கள் கூட உங்களுடைய கால்களில் வந்து விழுவார்கள். நீங்கள் செய்து பாருங்கள். இங்கே மேகங்கள் புத்துணர்ச்சி பெற வருகின்றன. பிறகு சென்று மழையாக பொழிந்து மற்றவர்களை புத்துணர்வு பெற வைக்கும். நிறைய குழந்தைகளுக்கு மழை எங்கிருந்து வருகிறது என்பது தெரிவதில்லை. இந்திரன் மழை பொழிவிக்கிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். சாஸ்திரங்களில் எவ்வளவு விஷயங்களை எழுதிவிட்டார்கள். நாடகத்தில் பதிவாகி இருப்பதால் இது மீண்டும் நடக்கும் என்று பாபா கூறுகிறார். நாம் யாரையும் நிந்தனை செய்வதில்லை. இது உருவாக்கப்படுகின்ற ஆரம்பமும் முடிவும் அற்ற நாடகமாகும். இது பக்தி மார்க்கம் என்பது கூட புரிந்து கொள்ளப்படுகிறது. ஞானம், பக்தி, வைராகியம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியமாகும். தாங்கள் இறந்தால் இந்த உலகம் இறந்தாகிவிடும். ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் உலகமே முடிந்தது. இனிமையான குழந்தைகளே, படிப்பில் தவறு செய்யாதீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைத்தும் படிப்பில்தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. வக்கீல் சிலர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றனர். சில வக்கீல்கள் அணிவதற்கு கோட் கூட இருக்காது. அனைத்தும் படிப்பின் ஆதாரப்பட்டிருக்கிறது. இந்த படிப்பு மிகவும் சகஜமானதாகும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். அதாவது தங்களுடைய 84 பிறவிகளின் முதல் இடை கடையை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த முழு மரமும் உழுத்து போன நிலையில் இருக்கிறது. அஸ்திவாரம் இல்லை. மற்றபடி முழு மரமும் நின்று கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. தண்டாக இருந்தது. அது இப்போது இல்லை. தர்மம் கீழானதாகவும் கர்மம் கீழானதாகவும் ஆகிவிட்டது. மனிதர்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. பாபா அமர்ந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் எப்போதும் சுகமுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஒருபோதும் அகால மரணம் நிகழாது. இன்னார் இறந்து விட்டார் என்ற வார்த்தையே அங்கிருப்பதில்லை. எனவே பாபா வழி சொல்கிறார். நிறைய பேருக்கு வழி சொன்னீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு பலியாகி விடுவார்கள். யாருக்காவது காட்சி கூட ஏற்படலாம். காட்சி என்பது வெறும் குறிக்கோளாகும். அதற்காக படிக்கவும் வேண்டுமல்லவா? படிக்காமல் யாராவது வக்கீலாக ஆக முடியுமா? காட்சி ஏற்பட்டது என்றால் முக்தி கிடைத்து விட்டது என்பது கிடையாது. மீராவிற்கு காட்சி ஏற்பட்டது, அதற்காக கிருஷ்ணபுரிக்கு சென்று விட்டார் என்பது கிடையாது. தீவிர பக்தி செய்வதன் மூலம் காட்சி ஏற்படுகிறது. இங்கே உறுதியான நினைவாகும். சந்நியாசிகள் பிரம்ம ஞானியாகவும் தத்துவ ஞானியாகவும் ஆகிவிடுகிறார்கள். பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டும், அவ்வளவுதான். பிரம்மம் ஒன்றும் பரமாத்மா இல்லை. தங்களுடைய தொழில் போன்றவற்றை சரீர நிர்வாகத்திற்காக செய்யுங்கள். ஆனால் தங்களை ட்ரஸ்டி, அதாவது பொறுப்பாளர் என்று புரிந்து கொண்டு செய்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். பிறகு பற்றுதல் விலகிவிடும். இந்த பாபா எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? இவர் அனைத்தையும் விட்டுவிட்டார் அல்லவா? வீடு, வாசல் அல்லது மாளிகைகள் போன்றவை கட்ட வேண்டியதில்லை. இந்த கட்டிடம் கட்டுகிறோம் ஏனென்றால் நிறைய குழந்தைகள் வருவார்கள். அபுரோட்டிலிருந்து இங்கு வரை வரிசை நிற்கும். இப்போது உங்களுடைய தாக்கம் ஏற்பட்டால் புத்தி கெட்டுவிடும். பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் கூட்டம் கூடிவிடும். உங்களுடைய தாக்கம் கடைசியில் ஏற்பட வேண்டும், இப்போது இல்லை.
பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் பாவம் அழியும். இப்படி நினைவில் சரீரத்தை விட வேண்டும். சத்யுகத்தில் சரீரத்தை விட்டால் ஒன்றை விட்டுவிட்டு வேறொரு புதியதை எடுப்போம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இங்கே எவ்வளவு தேக அபிமானம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இந்த விஷயங்கள் அனைத்தையும் குறித்து கொள்ள வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் குறித்து வைத்து கொள்ள செய்ய வேண்டும். மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக வைரம் போல மாற்ற வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இதை பாபா புரிய வைக்கிறார். இவர் ஒன்றும் சாதுவோ மகாத்மாவோ இல்லை. இந்த ஞானம் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். பாபா சொன்னதை கேட்டோம், பிறகு இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டோம் என்பது கிடையாது. பாட்டில் கூட கேட்டீர்கள் அல்லவா, கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இதற்கு முன்னால் இந்த விஷயங்களை புரிந்திருக்கவில்லை. இப்போது பாபா புரிய வைக்கிறார். இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: படிப்பில் ஒருபோதும் கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகி இருக்க வேண்டும். வைரத்தை போலாக்கும் சேவை செய்ய வேண்டும். உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும் மற்றும் ஈட்ட வைக்க வேண்டும். தங்களுடைய பழைய பொருட்கள் அனைத்தையும் மாற்ற வேண்டும். கெட்ட சகவாசத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும். வரதானம்: உலகத்தின் ஒளியாக ஆகி பக்தர்களை பார்வையாலேயே திருப்திப்படுத்திவிடக்கூடிய தரிசனத்திற்கு உகந்த மூர்த்தி ஆவீர்களாக. முழு உலகமே உலகத்தின் கண்களாகிய உங்களுடைய பார்வை பெறுவதற்கான எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள். உலகத்தின் ஒளியாகிய நீங்கள் தங்களது சம்பூர்ண ஸ்டேஜ், அதாவது முழுமையான நிலை அடைந்து விடும் பொழுது, அதாவது சம்பூர்ணத்தா முழுமை என்ற கண்கள் திறந்துவிடும் பொழுது ஒரு நொடியில் உலக மாற்றம் ஏற்படும். பிறகு தரிசனத்திற்கு உகந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களது பார்வையினாலேயே பக்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். பார்வையினாலேயே திருப்திப்பட்டு விடக்கூடியவர்களின் நீண்ட கியூ, அதாவது வரிசை இருக்கிறது. எனவே சம்பூர்ணத்தா என்ற கண்கள் திறந்திருக்கட்டும். கண்களை கசக்குவது, மேலும் சங்கல்பங்களின் மூச்சு திணறுவதையும் தூங்கி விழுவதையும் நிறுத்திவிடுங்கள். அப்போது தரிசனத்திற்குரிய மூர்த்தியாக ஆக முடிந்தவர் ஆவீர்கள். ஸ்லோகன்: நிர்மலமான, அதாவது தூய்மையான சுபாவம் நிர்மான்தா, அதாவது பணிவுத்தன்மையின் அடையாளமாகும். நிர்மலமானீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி.